ஹலோ ஹாய் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு சென்னா மாதிரி செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்குங்க. எனக்கு வந்து 3/4 கிலோ உருளைக்கிழங்கு, அதுக்கு தகுந்தாப்புல எண்ணெயை ஊற்றிருக்கேன். எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கணும். அதுக்கு என்னென்ன ரெடி பண்ணி வச்சுக்கணுன்னா, நம்ம பார்த்திங்கன்னா வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க, 4 தக்காளி, கொத்தமல்லி, உருளைக்கிழங்கும் அவிய வச்சு குக்கரில் அவிய வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பட்டாணி ஒரு கிண்ணம், சின்ன கிண்ணம் அளவுக்கு இதில், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கொஞ்சம் பட்டையும் கிராம்பும் வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் நம்ம செய்ய சொல்ல. அதனால் இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா இந்த கிராம்பும் பட்டையும் போட்டுடணும். போட்ட உடனே நல்லா அது ஒரு மாதிரி இதாக ஹீட்டில், அப்புறம் நம்ம கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா வெங்காயம், அரிஞ்சு வச்ச 2 வெங்காயத்தையும் போட்டுடணும். அப்புறம் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பிங்க் கலரில் நல்லா இந்த மாதிரி லைட் பிங்க்கில் வந்த பிறகு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கிறத அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை அப்படியே எடுத்து கடாயில் போட்டுக்கணும். கடாயில் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். வதங்கினாதான் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1 கப் பட்டாணியை அப்படியே இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி, இது வாங்கி ஊற வச்சு செய்கிற அந்த காஞ்ச பட்டாணி கிடையாது, பச்சை பட்டாணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு,
உப்பு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன், 4 ஸ்பூன். எனக்கு தேவையான அளவு நான் இந்த மிளகாத்தூள், நான் கொஞ்சம் காரமாக தான் சாப்பிடுவோம், அதனால் 4 கரண்டி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். சில பேர் பச்சை மிளகாய் சேர்த்துப்பாங்க, ஆனால் எனக்கு பச்சை மிளகாய் இதில் சேர்த்தா எனக்கு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும். அதனால் நான் இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நல்லா வேகணும். நல்லா வெந்தால் தான் டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வெந்த பிறகு தான் பட்டாணி வந்து நல்லா வெந்த பிறகு தான் உருளைக்கிழங்கு போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இப்போ வெந்துருச்சு, நல்லா மிக்ஸ் ஆகி இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லியை அப்படியே தூவி விட்டு அப்படியே ஒரு கலரிடணும். அவ்வளோதான். இப்போ நம்ம முடிஞ்சிருச்சு, சுவையான உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டு ரெடி. ஓகே மக்களே, சாப்பிட்லாம், வரீங்களா?